श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथिता पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीमष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे फुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। भीष्मद्रोणतटा जयद्रथजला गान्धारनीलोत्पला शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुला। अश्वत्थामविकर्णघोरमकरा दुर्योधनावर्तिनी सोत्तीर्णा खलु पाण्डवैर्णनदी कैवर्तककेशवः। पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाबोधितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलप्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। இது ஒன்று இருக்குல்ல. எம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைः வேதைः சாங்கபதக்ரமோபனிஷதைः காயந்தி யம் சாமகாः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तं न विदुःसुरासुरगणा देवाय तस्मै नमः। போன வாரம் கிளாஸ் யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணேன்? ரோஹிணி ஞாபகம் இருக்கு, சாரதா மேம் இருந்தா, பிரேமலதா, வேற யாரெல்லாம் இருந்தா? ஓகே மேம். என்னடா கண்ணா நீ இருந்த இல்லையா? சரி, ஓகே. ஸோ போன வாரம் கர்ம யோகத்தை பற்றி பேசி, கர்ம யோகத்துக்கு அடிப்படையான ஸ்லோகம் கர்மணி ஏவ அதிகாரஹ தே மா ஃபலேஷு கதாச்சன மா கர்ம ஃபலஹேதுர்பூஹு மா தே சங்கோஸ்த்வ கர்மணி அப்படின்னு பார்த்தோம். அதாவது நம்மளுக்கு விதிக்கப்பட்ட கர்மா மட்டும் செய்யறதுக்கு தான் அதிகாரம் இருக்கே தவிர்த்து பண்ண காரியத்துக்கான பலன் நம்ம கையில் இல்லை. அதனால நம்மளுக்கு அதுக்கு அதிகாரமும் இல்லை. we don't have a choice over what the result of our actions will be. நம்மளுக்கு சாய்ஸ் இருக்கிறது ஒரே ஒரு விஷயத்தில், அது ஒரு ஆக்ஷனை பண்ணுற விஷயத்தில் மட்டும்தான். ஆக்ஷன்னு சொல்லியாச்சுன்னா இட் இஸ் ஆஃப் 3 types. மனசா, வாட் யூ திங்க், வாச்சா, வாட் யூ சே, அண்ட் கர்மனா, வாட் யூ டூ. ஸோ இதில் என்ன யோசிக்கிறோம், என்ன பேசுகிறோம், என்ன பண்ணுறோங்கிற விஷயத்தில் நம்மளுக்கு எப்போவுமே 3 சாய்ஸ் இருக்கும். அதை பண்ணுறது, இதை பண்ணாமல் போகிறது, இல்லை டிலே பண்ணி பண்ணுறது. இந்த 3 விஷயத்தில் தான் நம்ம கண்ட்ரோல் இருக்கே தவிர்த்து நம்மளுக்கு வேறு எதுக்கும் கண்ட்ரோல் இல்லை. அண்ட் எப்போதுமே நம்மளால தான் நம்மளுக்கு அந்த ரிசல்ட் ஆஃப் ஆக்ஷன் கிடைக்கிறதுங்கிற நினப்பும் இருக்கிறது தப்பு. பிகாஸ் நம்ம ப்ரீவியஸ்லி பண்ண கர்மாவுடைய பாப புண்ணியமும் சேர்ந்து தான் நம்மளுக்கு கர்ம பலம்ங்கிறது ஏற்படுறது. சரி, இது என் கையிலேயே இல்லைன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாமல் உட்கார்றது அதுக்கு மேலே தப்பு. அதனால்
மா தே சங்கஹ அஸ்து அகர்மணி. அதனால ஒரு காரியத்தை எந்த ஒரு காரியத்தையும் பண்ணாம இருக்கணும்னு நினைக்காதே அர்ஜுனான்னு அர்ஜுனனுக்கு சொல்லி நம்மளுக்கும் உபதேசம் பண்றார். இதுல யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஸோ த அசைன்மெண்ட் கண்டினியூஸ். அதாவது எந்த ஒரு வேலை நீங்கள் நாள் பொழுதுல பண்ணுறது எதை கர்ம யோகத்தில் பண்ணுறேன் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தேன். ஸோ போன வாரம் கிளாரிட்டி கிடச்சிது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது இந்த வாரம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சுதா பிட்வீன் லாஸ்ட் வீக்ஸ் கிளாஸ் அண்ட் திஸ் கிளாஸ்? யாராவது டிட் எனிவன் ட்ரை? எனக்கு வந்து போன வாரம் கிளாஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப கிளியரா இருந்தது. பட் வந்து எனக்கு என்னன்னா நான் செய்யற எல்லாமே வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி, நியூட்ரலா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் ஒரு ஒரு சமயம் பார்த்தா எதுவுமே சரியில்லாத மாதிரி ஒரு ஒரு அப்படி ஒரு இதுல இருக்கேன், டைலமால இருக்கேன். நான் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி பாதி சமயம் தோன்றது, பாதி சமயம் நம்ம இது தப்பு பண்றோமோ அது பண்றோமோ அப்படின்ற மாதிரி ஒரு எல்லா ஒர்க்குமே ஃப்ரம் மார்னிங் டில் நைட் அப்படின்ற மாதிரி எனக்கு எனக்கு கரெக்டா எதுன்றது எனக்கு சொல்ல தெரியல. நானும் யோசிக்கிறேன், பட் எனக்கு வரமாட்டேங்கிறது. ஓகே, அது அந்த கிளாரிட்டி இன்னைக்கு கிளாஸ்ல வந்துடும். ஓகே, எனக்கு ஆனா லாஸ்ட் கிளாஸ் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருந்தது. ஒரு கிளாரிட்டி கிடைச்சது, ஓரளவு இப்படிதான் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது, இதெல்லாம் செய்யணும், இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. சூப்பர். அதாவது 10 விஷயம் நம்ம பண்றோம், அதுக்கு 100 கண்டிஷன்ஸ் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருந்ததுன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் லைஃப் ஹேண்டில் பண்றது. பட் எதுவா இருந்தாலும் அதுக்கு ஒரு கண்டிஷன் கர்மயோகம் மட்டும்தான் அப்படின்னு இருக்கிறது வந்து இட் டேக்ஸ் அவே ஆல் தி ஸ்ட்ரெஸ் ஃப்ரம் யுவர் மைண்ட். எதை பண்ணாலும் சுவாமிக்கு அர்ப்பணமா பண்றேன், எது கிடைச்சாலும் சுவாமிகிட்ட சாதம்னு இருக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து டேக்ஸ் அவே லாட் ஆஃப் கிளட்டர் ஃப்ரம் யுவர் மைண்ட். என்ன ஆக்ஷன் நம்ம பண்றோமோ அது செல்ஃப்லெஸ்ஸா, இது என்னோட டியூட்டி, இட்ஸ் யூனோ சம்திங் தட் ஐ டூ ஆஸ் பார்ட் ஆஃப் வர்ஷிப்னு பண்ணிட்டோம்னா நம்ம பெஸ்ட்டாகவும் கொடுப்போம். த சேம் டைம் வி லீவ் இட் டு காட். நம்ம உட்காந்து we are not cribbing over the results. That's a big no stress relief. ஆமா, ரிலீஃப் தான். ரிலீஃப் அது. இப்போ நான் பண்றேன், நான் செய்யறேன், எனக்கு வரணும்னு அந்த ஆட்டிடியூட்ல இருந்து ஷிஃப்ட் ஆகி ஓகே ஆக்சுவலி ஐ எம் ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஹியர், சுவாமி நடத்தின்னு இருக்காருங்கிற அந்த ஒரு வந்துடும் இந்த கர்மயோகம் ப்ராக்டிஸ் பண்ண. அண்ட் when that happens you really become stress free இல்ல? ஓகே, நடுநடுல இருந்து நான் தான் செய்யறேன், நான் பண்றேன், நான் செய்யறேன்றது நடுவுல அது வராமலாம் இல்ல, அது வந்துன்னு தான் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம். கண்டிப்பா மாமி, நீங்க இத்தனை வருஷம் நம்ம உயிர் வாழ்ந்திருக்கும் போது அந்த கண்டிஷனிங்ல தானே வாழ்ந்திருக்கோம். நான் செய்யறேன், நான் போறேன், நான் வரேன். கண்டிஷனிங் வந்து ஓவர் நைட் மாத்த முடியாதுல்ல. பட் யூ ஹேவ் டு ரியலி ஜென்ட்லி அஃபெக்ஷனேட்லி டெல் யுவர் செல்ஃப் திஸ். சொல்லி 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 நீங்க அதை அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணிட்டீங்கன்னா நீ அடுத்து வர லைஃப் டைம்ல நீங்க எங்க இருந்து ஆரம்பிப்பீங்கன்னா இந்த பேட்டர்ன் பிரேக் பண்ணதுல இருந்து தான் ஆரம்பிப்பேன். யூ வில் நாட் ஹேவ் டு கோ பேக் டு யுவர் ப்ரீவியஸ் பேட்டர்ன்ஸ். அடுத்த லைஃப் டைம்ல ஆரம்பிக்கும் போது எங்க இருந்து ஆரம்பிப்பேன்? ஆல்ரெடி கர்ம யோகத்துல இருக்கிற ஒரு ஜீவாத்மாவா தான் இருப்பேன். சோ அதுதானே நம்மளுக்கு வேணும். கரெக்ட் இல்லையா? ஆல் தீஸ் பீப்புள் அரவுண்ட் யூ ஆர் கோயிங் டு கம் பேக் டு யூ, தே ஆர் கோயிங் டு இன்கார்னேட் வித் யூ. இதே சண்டை சர்ச்சரவோ ஆசா பாசங்களோ திருப்பி தொடர போறது. பட் ஹவு வில் யூ பி அப்படின்னா டெஃபினெட்லி அ வே a step ahead of them. அதனால தான் கர்ம யோகத்துக்கு என்ன சொல்ற? ஸ்வல்பம் அப்பி அஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மகதோ. கொஞ்சம் கூட நீ பிராக்டிஸ் பண்ணி பழகிட்டேன்னா பெரிய பெரிய ஆபத்துல இருந்து உனக்கு நீ காப்பாற்றப்படுவேன்னு சொல்றாரு. அதனால தான் சொல்றேன். அதை பத்தி மோர் எலாபரேட் திங்ஸ் we are going to do today. ஓகேவா? யாருக்காவது வேற ஏதாவது क्वेश्चंस இருக்கா? ஓகே, குழந்தையெல்லாம் ஜஸ்ட் லிசன் டு திஸ். பெரியவா ஆக்டிவ்லி லிசன் டு திஸ். குழந்தைகளுக்கு காதுல போகட்டும், காதுல விழட்டும் சொல்ற விஷயங்கள். ஓகே, இப்போ புரியலனாலும் லேட்டர் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, 48th ஸ்லோகம். யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சய சித்ய சித்யோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்யதே. இதோட லிட்ரல் மீனிங் ஃபர்ஸ்ட் சொல்றேன். யோகஸ்தஹ
குரு கர்மாணி, யோகத்துல இருந்து உன்னுடைய கர்மங்களை செய். ஓகே, என்ன யோகத்துல இருந்து? கர்ம யோகத்துல இருந்து உன்னுடைய வேலைகள் எல்லாத்தையும் செய். அதுக்கப்புறம் சங்கம் தியக்த்வா தனஞ்சய. தனஞ்சய இஸ் அர்ஜுனனுக்கு இன்னொரு பெயர். ஹே தனஞ்சயா, எப்படி பண்ணணும், எப்படி யோகத்துல நீ இருக்கணும் அப்படின்னா சங்கம் தியக்த்வா யோகஸ்தா குரு கர்மாணி. உன்னுடைய அட்டாச்மெண்ட், சங்கம்னா இங்க என்ன அர்த்தம்? மனுஷால விட்டுருன்னு இல்லை. சங்கம் மீன்ஸ் ஹியர் அட்டாச்மெண்ட். இது என்னோடையது, இது என்னோட வேலை, இது நான் பண்ணேன், இது என்ன சம்பந்தப்பட்டது. அந்த ஐடென்டிட்டி அட்டாச்மெண்ட் ஒரு விஷயத்தையும் நம்ம பண்றதுல நம்ம என்ன பண்ணிடுறோம்? இது என் வீடு, இது இப்படிதான் இருக்கணும், இது என்னோட கிச்சன், இது இப்படிதான் இருக்கணும், இது என்னுடைய கரியர், இது என்னுடைய டெஸ்க், இது என்னுடைய போர்ட்ஃபோலியோ, என்னோட ப்ரொஃபைல், இது இப்படி இருக்கணும், என்னோட ஒர்க்னால யூனிக்காக ஒரு சிக்னேச்சர் இருக்கணும். இப்போ இருக்கிற வேர்ல்டு நம்மளை என்ன என்கரேஜ் பண்ணுறதுனா நம்மளோட யூனிக் ஐடென்டிட்டியை இன்னும் மேலே 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 வளர்த்துக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுறது, விச் இஸ் குட். ஆனால் இந்த இடத்துல நம்ம எங்கே அடி வாங்குறோம்னா, we think that is the only identity we have. ஸோ என்ன ஆயிடுறது, நம்ம பண்ணுறது எல்லாமே this is a created identity. We have created this identity over years of existence. குழந்தையிலேருந்து இப்போ வரைக்கும் நம்மளுக்கு வந்த எக்ஸ்பீரியன்சஸ் வச்சு என் பேர் இப்படி, இந்த பேர் கொண்ட எனக்கு இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் உண்டு, இந்த விஷயங்கள் எனக்கு பிடிக்கும், இந்த விஷயங்கள் எனக்கு பிடிக்காதுன்னு, இந்த பிடிக்கும் பிடிக்காது முடியும் முடியாதுங்கிற அந்த டியூவாலிட்டிக்குள்ளேயே நம்ம ஐடென்டிட்டி ரிவால்வ் ஆகிறது. அதுலேயே நம்ம சுத்தின்னு இருக்கோம் திரும்பி திரும்பி. பட் இதை தாண்டி இன்னும் பெரிய பிகர் ஐடென்டிட்டி, மோர் பவர்ஃபுல் ஐடென்டிட்டி நம்மளுக்கு இருக்கு. தட் வி ஆர் ஆத்மன். ஆனா அந்த ஆத்மன்கிற ஐடென்டிட்டி நம்ம எப்ப அந்த ஐடென்டிட்டியில இல்லாம போறோம்னா, when we attach to the created identity, அததான் ஈகோன்னு சொல்றோம். இப்போ நான் லக்ஷ்மிங்கிற ஐடென்டிட்டியை வச்சுட்டே எல்லாம் பண்ணேன்னா, அப்போ லக்ஷ்மியோட ஸ்கோப் என்னவோ அதுக்குள்ள மட்டும் தான் சுத்தின்னு இருப்பேன். பட் இஃப் ஐ operate out of my identity as the Atman, I am unlimited. எனக்கு scope is limitless. What is going to stop me here? என்னோட attachment to my identity ல லக்ஷ்மினா இப்படிதான் பண்ணுவா, லக்ஷ்மிக்கு இது பிடிக்கும், லக்ஷ்மிக்கு இது பிடிக்காது, ஸோ இதெல்லாம் பண்ணுவா, இதெல்லாம் பண்ண மாட்டா. லக்ஷ்மியால இது முடியும், ஸோ இதெல்லாம் பண்ணுவா, லக்ஷ்மியால முடியாது, இதெல்லாம் பண்ண மாட்டா. இங்கே நான் என்ன பண்றேன், என்னோட ஆக்ஷன்ஸோட ஐ எம் அட்டாச்சிங். புரியுறதா? அதை பண்ணாதேங்கிறார். சங்கம் தியக்த்வா, இந்த அட்டாச்மெண்ட்டை விட்டுரு. யூ ஆர் பவர்ஃபுல், யூ ஆர் லிமிட்லெஸ், பட் ஆஸ் அன் ஆத்மன். நீ எப்போ நம்மளோட கிரியேட்டட் ஐடென்டிட்டிக்குள்ளே போய் அதோடையே எல்லாத்தையும் உறவாடின்னு இருக்கியோ, தென் எவ்ரி திங் பிகம்ஸ் அட்டாச்ட். அட்டாச்மெண்ட்னு வந்துடுதுன்னா திருப்பி திருப்பி நம்ம பிடிக்கும் பிடிக்காது, எனக்கு வேணும் எனக்கு வேண்டாங்கிற அந்த டியூவலிட்டிக்குள்ளேயே சுற்றின்னு இருக்க போகிறோம். ஸோ யோகத்தில் இருந்து, அந்த யோகத்தில் இருந்துங்கிறதுக்கு இன்னும் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கு. ஆஸ் ஆஃப் நவ் ஐ எம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் த ஸ்லோகத்துடைய பர்சே மீனிங். ஓகே, சங்கம் தியக்த்வா, அட்டாச்மெண்ட்டை விட்டுட்டு யோகத்தில் இருந்து உன்னுடைய வேலைகள் எல்லாம் செய் அர்ஜுனா. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? வீடியோ ஆன் பண்ண வாழை பற்றி பிரச்சனை இல்லை, எனக்கு அவங்க ஃபேஸை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். பண்ணாத வாழை தயவுசெய்து ஒரு தம்ஸ்அப்பாவது போடுங்க. கேட்டுன்ற கேள், அட்லீஸ்ட் அதுக்கு தம்ஸ் அப். பெரியவாள்லாம் புரிஞ்சுதுன்னா அதுக்கு ஒரு தம்ஸ் அப். எஸ். செகண்ட் லைன், சித்திய சித்தியோஹோ. சித்தி அப்படின்னா சக்சஸ். சித்தினா என்ன? சக்சஸ். அசித்தி அப்படின்னா ஃபெயிலியர். சித்தியோட ஆப்போசிட் என்ன? ஃபெயிலியர். ஸோ சக்சஸ்லையும் ஃபெயிலியர்லையும் சித்திய சித்தியோஹோ, இன் சக்சஸ் அண்ட் இன் ஃபெயிலியர் என்ன பண்ணணும்? சமோ பூத்வா, சமமா இருந்து கொண்டு என்ன பண்ணணும்? குரு கர்மாணி, உன் வேலைகளை செய். ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிற அந்த வேர்டை இங்க ஆட் பண்ணிக்கணும். குரு கர்மாணி. இந்த கர்மத்தை எப்படி செய்யணும்? சங்கத்தை விட்டுடணும், அதாவது அட்டாச்மெண்ட்டை விட்டுடணும். சித்தி அசித்தியில சமமா இருக்கணும்.
எனக்கு ஒரு விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு அப்படின்னாலும் சரி, ஃபெயிலியர் ஆச்சுன்னாலும் சரி, ஹவு ஷுட் வி ஹேண்டில் இட்? வித் ஈக்வினாமிட்டி, ஈக்விபாய்ஸ்டா. சக்ஸஸ் கிடச்சிதுங்கிறனால ஓவராக ஆடுறதும், ஃபெயிலியர் இருக்குங்கிறனால ஓவராக டிப்ரெஸ்ட் ஆகிறதும் வேண்டாம். வெளி உலகத்துக்கு காமிக்கிறதுக்காக இல்லை, உள்ளுக்குள்ள வித்தின் யோர் ஹெட் யூ நோ தட் இந்த ரிசல்ட்டுக்கும் எனக்கும் அதிகாரமும் இல்லை. இட் இஸ் நாட் கண்ட்ரோலபிள் ஆல்சோ. ஐ டன் மை பெஸ்ட், சுவாமி தான் நினச்சா கொடுத்துட்டார் அப்படின்னு அந்த ஒரு ஈக்குவல் ஆட்டிடியூடோட அதை ப்ராசஸ் பண்ணிட்டோம்னா என்ன ஆகிடும்? சக்ஸஸும் பெரிய தலையில் ஏறி உட்காராது, ஃபெயிலியரும் ரொம்ப பாதிக்காது உள்ளுக்குள்ள. அப்போ எப்படி இருப்போம்? சமோபூத்வா, ஈக்விபாய்ஸ்டாக இருப்போம். அப்போ இந்த யோகம்னா என்ன அப்படிங்கிறது தான் லாஸ்ட் பார்ட் ஆஃப் 48th ஸ்லோகம். சமத்துவம் யோக உச்சியதே. சமத்துவம் தான் யோகம். கர்ம யோகம்ல என்னது? கர்ம யோகம்னா என்ன? எதை யோகம்னு சொல்லவா? சமத்துவம் அப்படிங்கிறத யோகம்னு சொல்லப்படுறது. உச்சியத்தேனா இட் இஸ் செட் தட் சமத்துவம் தான் யோகம்னு சொல்லப்படுறது. ஸோ கர்ம யோகத்துக்கு 2 கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக புரிஞ்சுக்கணும். அதில் ஒரு கான்செப்ட் 48th ஸ்லோகத்தில், ஒரு கான்செப்ட் 49th ஸ்லோகத்தில் சொல்கிறான். ஸோ அதனால இந்த ஸ்லோகத்துக்குலாம் நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ண ஆரம்பித்தோம்னா இட் இஸ் ஃபார் அவர் வெல்பீயிங் தான். இது கிருஷ்ணர் நம்மளுக்கு டைரெக்டாக கொடுக்குற உபதேசம். சமத்துவம் யோகம் உச்சதே. அது சமத்துவம்னா என்ன? எனக்கு சக்ஸஸ் நடந்தாலும் சரி, ஃபெயிலியர் நடந்தாலும் சரி, அதை நான் சமமாக பாவிச்சேன்னா தென் தட் இஸ் கால்ட் சமத்துவம். கர்ம யோகத்துல நம்ம சமத்துவமா இருந்தாதான் கர்ம யோகம் செய்ய முடியும். ஏன்? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அந்த ஆக்ஷன் செய்யறதுல தான் நம்மளோட கண்ட்ரோலபிளே இருக்கு. நம்மளோட வாட் இஸ் இன் மை கண்ட்ரோல் அப்படின்னா அந்த ஒரு ஆக்ஷன் செய்யறதுல மட்டும்தான். ஓகே. அண்ட் வி ஆல்சோ நோ அதோடைய ரிசல்ட் நம்மளுக்கு அருகதை இல்லை. என்ன கண்ணா? விளக்கு பார்க்கணுமா? மாத்திரை போட்டு டோலோ. நான் வந்து விளக்கு பார்த்துக்க. சரி நீ பாரு, மாத்திரையை போட்டுட்டு பாரு. ஸோ when you understand that எனக்கு கிடைக்க போகிறது என்னவா இருந்தாலும் சரி, அது என்னோட கையில் இல்லை அப்படிங்கிறது நன்னா நம்ம புரிஞ்சுட்டோம்னா நம்ம எப்படி இருப்போம்? சக்ஸஸ் வந்தாலும் நார்மலாக இருப்போம், ஃபெயிலியர் வந்தாலும் நார்மலாக தான் இருக்கும். மனசு பாதிக்காது ரொம்ப. யோகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதஞ்சலி யோக சூத்திரத்தில் என்ன தெரியுமா டெஃபினேஷன் கொடுத்துருக்கா? யுஜ் சமாதௌ. இந்த யோகாங்கிற வார்த்தை என்ன ரூட்லேருந்து வந்திருக்குன்னா யுஜ், சேரறது, யூனியன். யோகா அப்படின்னு பொதுவாக ஒரு வார்த்தை எடுத்துனோம்னா நம்ம பண்ணுற எக்ஸசைசிங் இல்லை. யோகா மீன்ஸ் ஹவு ஜீவாத்மா பிகம்ஸ் ஒன் வித் தி பரமாத்மா. அதை எப்படி பண்ணணும், அதுக்கு பேர் தான் யோகா. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு சூத்திரமே என்ன தெரியுமா? அத்த யோகானுஷாசனம். ஹியர் த சயின்ஸ் ஆஃப் யோகா இஸ் எக்ஸ்பிளைன்ட். இதான் ஃபஸ்ட்டு சூத்திரம் பதஞ்சலி யோக சூத்திரத்தில். அடுத்து யோகானா என்ன? யோக சித்த விருத்தி நிரோதா. என்னோட சித்த விருத்தி, என்னுடைய மைண்டோட ஃபங்க்ஷன்ஸை நான் ஸ்டாப் பண்ண முடிஞ்சா தென் that becomes யோகா. என் மைண்டு வந்து குட் பேட், ரைட் ராங், கரெக்ட் இன்கரெக்ட், பிடிச்சது பிடிக்காதது, தெரிஞ்சது தெரியாதது, எனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது, இந்த டியூவல்ட்டிலேயே வேலை செய்கிறது தான் மைண்டோட வேலை. தாட்ஸோட வேலை, இன்டெலெக்டோட வேலை என்ன? இந்த டியூவல்ட்டிக்குள்ளே மாட்டின்னு இருக்குது. ஏன்னா தட் இஸ் வாட் இட். சம்சாரத்தில் அதுதான் இருக்குது, அதோட தான் அதை டீல் பண்ணின்னு இருக்கு. ஸோ அதோட வேலை என்ன? நம்ம ஒன்று நல்லது நினைப்போம், அது ஒரு செல்ஃப் டவுட்டை க்ரியேட் பண்ணும். நம்ம 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம இப்படி இருப்போம், நம்ம இதை நோக்கி செல்வோமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். சரி இப்போ நீ என்ன பண்ணுவ, இப்போ கந்தர்வ கோலமாக இருக்கே அப்படின்னு உள்ளுக்குள்ளேருந்து மைண்ட், ஒரு லாஜிக்கல் மைண்ட் என்ன பண்ணும்?
செல்ஃப் டவுட்டை கிரியேட் பண்ணும். நம்ம வந்து ஒரு விஷன் யோசிப்போம், அது வந்து இன்னைக்கு இருக்கிற ரேஷனாலிட்டி என்ன அதை பாரு அப்படின்னு லாஜிக் பேசும். இதுதான் மைண்டோட வேலையே. ஓகே, இது பகவத்கீதால மட்டும் இல்லை, ஃபார் so many people that have trained, I have coached. இது நான் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு விஷயம் தான். There are two parts of you, the positive part, the negative part. The negative part is rooted in your logical brain, conscious brain. The positive part இருக்குல்ல, that operates from your subconscious. The positive part is a visionary. The positive part is very positive. எல்லாமே இது நல்லபடியா நடக்கும்னு யோசிக்கிற ஒரு பார்ட் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. Then the logical mind comes and for every positive thing you do, அது ஒரு நெகட்டிவ் தூக்கும் கைய. அது வேலையே அதுதான். It will say think logically, think rationally. எப்ப நம்ம ரொம்ப லாஜிக் கிட்ட போக ஆரம்பிச்சிட்டோமோ நம்ம லைஃப்ல இருக்கிற மேஜிக் போயிடும். அதுக்காக ப்ராக்டிகாலிட்டி இல்லாம கேவலமா யோசிங்கன்னு சொல்ல வரல. தட் இஸ் நாட் வாட் ஐம் ட்ரைங் டு சே. வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் ஃபார் எவ்ரி பாசிட்டிவ் தாட் நம்மளோட மைண்டோட வேலை இஸ் டு த்ரோ லாஜிக்காலிட்டி, த்ரோ ரேஷ்னாலிட்டி. ஆனால் இந்த சம்சாரத்தில் எல்லாமே ரேஷ்னலாக நடக்கிறது இல்லை. நம்மளுக்கு கிடைக்கிற கர்ம பலன் ரேஷ்னல் திங்கிங்கில் வருது கிடையாது. அப்படி டிசைன்டாக இல்லை இந்த வேர்ல்டு. அதுதான் கிருஷ்ணர் சொல்கிறார், நான் ஒரு வேலை செஞ்சேன்னா அதுக்கு பிரதிபலன் கிடைக்குங்கிறது லாஜிக். பட் தட் இஸ் நாட் ஹவு திஸ் யூனிவர்ஸ் ஆப்ரேட்ஸ். ஆனால் நம்மளுடைய கான்ஷியஸ் பிரெயின் எப்படி வேலை செய்யுது, லாஜிக்கல் பிரெயின் எப்படி வேலை செய்யுது, ரேஷ்னாலிட்டியில் தான் ஒர்க் ஆகுது. தட்ஸ் அ வெரி லிமிட்டட் வே ஆஃப் திங்கிங். இல்லை, அந்த லிமிட்டட் வே ஆஃப் திங்கிங்குள்ள மாட்டின்னு இருக்காத அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்ற, யோகத்துல இரு. யோகா சித்தவிருத்தி நிரோதா அப்படின்னு பதஞ்சலி சொல்றார். அந்த மைண்டோட ஃபங்க்ஷன் இஃப் யூர் ஏபிள் டு ஸ்டாப், அப்ப என்ன நடக்கும், ததா திரஷ்டுஹு ஸ்வரூபே அவஸ்தானம். அப்போ ஒருவன் அவனுடைய திரஷ்டுஹு சீயர் அப்படிங்கிற அவனுடைய ஆத்மஸ்தானத்துல இருந்து அவன் இருப்பானா. இந்த யோகம்னு ஒன்று நடந்துடுதுன்னா the ஜீவாத்மா will operate out of his true self as the Atman and not as the mind. மைண்ட் ஐடென்டிட்டியிலேருந்து வேலை பண்ணுறதை விட்டுட்டா he will go back to his own true identity as the Atman. அது எப்போ பாசிபிள், மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுதானால், மைண்டோட ஒர்க்கிங்கை ஸ்டாப் பண்ண முடிஞ்சுதானால், மைண்டை சேனலைஸ் பண்ண முடிஞ்சுதானால், ததா ஸ்வரூபே என்னோட ஸ்வரூபத்தில் நம்ம இருப்போம். இல்லை அப்படின்னா மைண்டோட பல ஒர்க்கிங், மைண்ட் ஹேஸ் thousands of ways of working, அதில் மாட்டின்னு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பதஞ்சலி வந்து யோக சூத்திரமே ஆரம்பிக்கிறார். பதஞ்சலி யோக சூத்திரத்தில் ஃபஸ்ட்டு பாதத்தில் நான் இப்போ சொன்னது ஃபஸ்ட்டு 3 சூத்திராஸ் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அத யோகானுசாசனம் யோகச்சித்தவிருத்தி நிரோதா ததா திரஷ்டுஹு ஸ்வரூபேவ ஸ்தானம். ஃபஸ்ட்டு 3 சூத்திராஸ். சித்தவிருத்தி நிரோதம், என்னுடைய மைண்டு, லாஜிக்கல் மைண்டோட ஃபங்க்ஷனிங் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது, சேனலைஸ் பண்ண முடிஞ்சுதுன்னா ஐ வில் பிகம் த திரஷ்டு, த சீயர். இப்போ எப்படி விட்னஸாக எனக்குள்ளே இருந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்கேனோ அது என்னுடைய நார்மல் ஸ்டேட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸாகவே ஆகிடும். இல்லை அப்படின்னா ஐ வில் கெட் டேங்கிள்ட் இன் டு தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த மைண்ட். ஸோ நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம மைண்டு போகிற போக்கிலேயே போய் நம்ம கண்டிஷன் ஆகியாச்சு. ஓகே, யூ மே ஆஸ்க், நம்மளை கிரியேட் பண்ணது சுவாமி தான், அப்புறம் மைண்டுன்னு கொடுத்ததும் சுவாமி தான், அதுக்கப்புறம் மாட்டி விட்டுட்டு நான் அவனை வந்து மீட்கிறேன்னு சொல்லிட்டு இந்த உபதேசம்லாம் பண்ணிட்டு இருக்காரு, இது எவ்வளோ நியாயம்னு கேட்கலாம். ஓகே, மோஸ்ட் லைக்லி ரோஹினி வில் ப்ராப்ளி ஆஸ்க் திஸ் கொஸ்டின். இல்லை ரோஹினி? யோசிச்சுட்டே இருந்தேன், கரெக்டா சொல்லிட்டீங்க. I could hear you. See, இந்த யூனிவர்ஸ் எப்படி கிரியேட் ஆயிருக்குன்னு ஒரு க்ஷணம் யோசிச்சு பார்த்தா தெரியும். ஒரே ஒரு காட் பிரின்சிபல் இருக்கு, தன்னை மல்டிப்ளை பண்ணிட்டே போயிருக்கு. ஒன் எனர்ஜி மல்டிப்ளைட் இன்டு வேரியஸ் ஃபார்ம்ஸ். ஸோ எல்லாத்துக்குள்ளேயும் அதுதான் இருக்கு, அதை மாதிரியே தான் எல்லா விஷயமும் இருக்கு. ஆல் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஸ்பீஷீஸாக நம்மளுக்கு கிடைக்கிறது. இந்த கான்செப்ட் புரியறதா? அப்போ வாட் காட் பிரின்சிபிள் இஸ் இந்த எனர்ஜி ஃபார்ம், நம்ம அதோட ஒரு ஃப்ளஷ் அண்ட் பிளட் ஃபார்மில் இப்போ இருக்கோம்.
அப்போ அதுக்கு என்ன பவர்ஸ் உண்டோ அதோட ஒரு லிமிட்டெட் வெர்ஷன் நம்ம. இப்போ அதுக்கு ஃப்ரீ வில் இருக்கு, அதுக்கு பவர் ஆஃப் கிரியேஷன் இருக்கு, நம்மளுக்கும் ஃப்ரீ வில் இருக்கு, பவர் ஆஃப் கிரியேஷன் இருக்கு, பட் இன் அ லிமிட்டெட் சென்ஸ். ஸோ அது எப்படி தன்னிச்சையா ஒரு வேலையை செய்யறதோ காட் பிரின்சிபல், நம்மளுக்கும் தன்னிச்சையா ஒரு வேலையை செய்யறதுக்கு பவர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் வித்தவுட் ரியலைசிங் தட் ஐ எம் தி ஆத்மன், வாட் டு வி டூ? அந்த பவர்ஸ்னால மைண்டு போகிற போக்கில் நம்ம என்கேஜ் ஆகிடுறோம். இப்போன்னு இல்லை, லைஃப் டைம்ஸாக என்கேஜ் ஆகிறோம். காட் இஸ் நாட் டு பி பிளேம் ஃபார் தட். காட் பிரின்சிபலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நம்ம தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். ஏன்னா நம்மளோட ஃப்ரீ வேலை வச்சுன்னு நம்ம பண்ண கூத்து தான் இதெல்லாம். we are the receiving end of all that கூத்து. அப்படி இருக்கும்போது how to come out of this அப்படிங்கிறது சுவாமி நம்ம மேலே கிருபா பண்ணிட்டு வந்து சொல்கிறார். டூட், யூ ஆர் நாட் திஸ். இங்கே நிறைய இவ்வளோ விஷயம் நீ வந்து ஒன்றை நீயே காம்ப்ளிகேட் பண்ணி வச்சுட்டு இருக்க. கெட் அவுட் ஆஃப் திஸ் டாங்கிள். அதை எப்படி பண்ண முடியும்? ரியலைஸ் தட் யூ ஆர் அட்டாச்சிங் டு எவ்ரி திங். அதனால சங்கம் தியக்த்வா குரு கர்மணி. நீ பண்ணுற வேலையெல்லாம் நீ அட்டாச்மெண்ட்டோட பண்ணி உன்னுடைய மைண்டும் உன்னுடைய பாடியும் என்ன சொல்கிறதோ, ரைட், உன்னுடைய மைண்ட் அண்ட் பாடி சொல்கிற விஷயத்துலேயே நீ டேங்கிள்டாக இருக்கியே தவிர்த்து நீ என்ன பண்ண மாட்டேங்கிற. யூ ஆர் நாட் கம்மிங் டு யுவர் ஒரிஜினல் ஸ்வரூபம். இந்த ஸ்வரூபத்தை விட்டு ரொம்ப தூரம் போய் எதையோ பண்ணிட்டு இருக்க. இப்போ திருப்பி ஸ்வரூபத்துக்கு வரத்துக்கு யூ ஜஸ்ட் ஹாவ் டு நோ தட் நீ பண்ணுறது எல்லாமே ஒரு டிட்டாச் சென்ஸோட பண்ணு. ஸோ சங்கம் தியக்த்வா யோகஸ்தா, யோகத்தில் இருந்த கர்மத்தை பண்ணு. அப்போ யோகம்னா என்னதுன்னு அடுத்த கேள்வி நம்ம கேட்போமோனோ. அப்போ அதுக்கு சொல்கிற, உனக்கு நீ பண்ணுற வேலைக்கு சக்ஸஸ் கிடைச்சாலும் சரி, ஃபெயிலியர் வந்தாலும் சரி, ரெண்டுத்துலேயும் சமமாக இருந்துடு. சமத்துவத்தில் இருக்கிறதுக்கு பேர் தான் யோகம். ஓகே, இதை ப்ராக்டிக்கல் லைஃப்பில் உதாரணம், லெட் அஸ் கிரியேட் எக்ஸாம்பிள்ஸ், லெட் அஸ் ஸ்டடி திஸ். ஓகே, நான் வந்து என்னோட லைஃப்பில் இருக்கிற ஒரு ட்ரூ லைஃப் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும்னு ஒரு இமேஜினேஷன் பண்ணலாம். அதே மாதிரி எல்லாரும் ஒன்று சொல்லுங்க இப்போ, ஓகேவா? இது படிக்கிறது மட்டும் பிரயோஜனம் இல்லை. படித்து முடிச்சுட்டு இதான் ஸ்லோகம் மீனிங் இதான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கிளாஸை மூடிட்டு போகிறதுக்கு நான் இந்த பகவத்கீதா கிளாஸ் எடுக்கலை. யூ ஹாவ் டு அப்ளை இட். ஓகே, வேதாந்தா இஸ் டு அப்ளை. இவ்வளோ தூரம் ஒருத்தர் உட்காந்து நம்மளுக்கு புக்காக எழுதி வச்சுட்டு போயிருக்கார். நம்ம அது என்னன்னு புரிஞ்சுக்காம ஸ்லோகம்னு அதை காதில் வாங்கிட்டு போயிட்டோம்னா then absolute waste of time. Let us apply this. சரி, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். என்ன எக்ஸாம்பிள் எடுக்கலாம்? ஓகே, the last 2-3 years I have been constantly innovating with my healing practice. I have been adding modalities, I have been experimenting a lot. ஓகே, எனக்கு நிறையா விஷயங்கள் சக்ஸஸ் ஆகிறது, சக்ஸஸ் ஆகுமான்னு ஒரு பயம் இருக்குது. ஓகே, மொடாலிட்டி கரெக்டாக இருக்கும், பட் பீப்புள் ஹூ ரிசீவ் இட், தே ஆர் நாட் ப்ராப்ளி ஆல்வேஸ் இன் த ரைட் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் டு ரிசீவ் இட். இல்லை, சம்டைம்ஸ் என்னோட ஜட்ஜ்மெண்ட் தப்பாக போகலாம். எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமா, நம்ம ஹீல் பண்ணுறோம், நம்ம என்ன ஸ்டேட்டில் இருந்து பண்ணுறோம், அந்த ஒரு பயம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் எவ்ரி டைம் தேர் இஸ் அ பயம் லைக் தட் ஐ வில் டெல், ஓகே, இது நான் பண்ணலை, எனர்ஜி இஸ் பீங் சேனல் த்ரூ மீ, இட் வில் டேக் கேர். ரிசீவ் பண்ணிக்கிற வாளுக்கும் அந்த ஹீலிங் எனர்ஜிக்கும் இருக்கிற இது ஐ எம் ஜஸ்ட் அ சேனல் அப்படின்னு என்னையே சொல்லி அந்த செல்ஃப் டவுட்டை நான் கிளியர் ஆஃப் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ நவ் ஐ ஹவ் பீன் இன்டு என்னுடைய ஒர்க் இப்போ எப்படி இருக்குன்னா, இது வரைக்கும் நான் கற்றுண்ட எல்லா விஷயத்தையும் அமால்கமேட் பண்ணி something that will really work, something that's worked for me and for others, அப்படி ஒரு ஃபார்மேட்டுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். I've been studying hard. Last 8 months has been very difficult for me. I've been handling so many things, I've been learning so many things. So இப்போ now I am on the verge of, என்ன சொல்லலாம், I've trained to be a yoga teacher, hatha yoga இல்லை அஷ்டாங்க யோகா டீச்சர் ட்ரைனிங் ப்ராக்டிஸ்க்கு போயிட்டு வந்து என்னுடைய ஹீலிங் மென்டீஸுக்கும் டைம் கொடுத்துட்டு என்னோடய ஃபேமிலியும் மேனேஜ் பண்ணிட்டு என்னையும் மேனேஜ் பண்ணிட்டு மாமனார் மாமியாரையும் பார்த்துட்டு so many things are happening. சத்தியமாக பைத்தியம் பிடிக்கிறது எனக்கு. பட் ஐ நோ திஸ் அ ஜர்னி, இது கொஞ்ச நாள் இப்படி தான் இருக்கும்னு. பட் இஃப் ஐம் ஏபிள் டு ரியலி கிரியேட் சக்ஸஸ் அவுட் ஆஃப் திஸ், நல்ல ஒரு யூனோ எனக்கு சர்வீஸ்க்கு சர்வீஸும் ஆச்சு, இன்னோவேஷனுக்கு இன்னோவேஷனும் ஆச்சு. ஐ பி ஏபிள் டு கிவ் அ ஹோலிஸ்டிக் சொல்யூஷன் டு எவ்ரி ஒன்னு எனக்கு தெரியும். இதுதான் சினேரியோ. ஓகே, த சினேரியோ ஐ ஆம் இன். இப்போ ஐ ஹவ் ஸ்டார்டட் கிவிங் மை செஷன்ஸ்.
ஓகே, ஆஃப்லைன் வரா பீப்புள் கம். ஓகே, ஓ நான் அவளுக்கு உட்காந்து அவளை சில ப்ராக்டிசஸ் பண்ண வைக்கிறேன். யோகாவோட ஹீலிங் ப்ராக்டிசஸ் இன்டகிரேட் பண்ண வைக்கிறேன். அவளுக்கு என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியறது. 2 things can happen here. ஒன்று, ஐ லக்ஷ்மி த ஹீலர் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியிலேருந்து ஆப்ரேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக பண்ணுறோமா இல்லையா நம்மளுக்கு டவுட் வரும். அது எல்லாருக்கும் இருக்கும்ல. when you're trying something new, இது கரெக்டாக நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு டவுட் வரும். டவுட் வரும்போது என்ன ஆகும்? The doubt is so overwhelming, you would probably not be able to see what is there in front of your eyes. இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன பண்ணலாம்? எய்தர் ஐ கேன் கெட் அரகெண்ட், இல்லை நான் கரெக்டாக தான் சொல்கிறேன், நீங்கள் தான் தப்பாக பண்ணுறீங்க அப்படின்னு நான் ஒரு அந்த மாதிரி ஒரு ஃப்ளோவில் அதை எடுத்துகிட்டு போகலாம். இஃப் ஐம் ஆப்ரேட்டிங் அவுட் ஆஃப் மை ஐடென்டிட்டி எஸ் ஐ லக்ஷ்மி த ஹீலர். இல்லைனா ஐ கேன் கெட் அ லிட்டில் எம்பத்தட்டிக். ஐ கேன் சே நான் போய் ரெஃபர் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஆர் டவுட்டோடே போட்டு என்ன நடக்கிறது பார்க்கலாம் அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் எனக்கு இருக்குது. இந்த 3 ஆப்ஷன் ஏன் எனக்கு வருது? இட் கம்ஸ் பிகாஸ் ஐ எம் ஆப்ரேட்டிங் அவுட் ஆஃப் ஐ லக்ஷ்மி, ஐங்கிற அந்த ஐடென்டிட்டி. ஐயோ நான் வந்து என்னோட பிராண்ட் இருக்கே, என்னோட பேர் இருக்கே, ஐ ஹாவ் டு பர்ஃபார்ம், ஐ ஹாவ் டு கிரியேட் தட் ரிசல்ட். அந்த ரிசல்ட் வரலன்னா அந்த பயமும் இருக்குது, அப்புறம் அந்த ரிசல்ட் மேலே ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. டிப்பிக்கலி திஸ் ஹேப்பன்ஸ். சரி, இப்போ நான் கர்ம யோகம் இங்கே யூஸ் பண்ணால் நான் என்ன பண்ணலாம்? ஹவு டு யூ திங்க் ஐ ஷுட் அப்ளை கர்ம யோகா டு திஸ்? அதாவது நியூட்ரலா எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓரளவு அப்படி என்ன சொல்றது, நமக்கும் இதுவா அவளுக்கும் நம்ம ஹீல் பண்றவாளுக்கும் ஐ மீன் நியூட்ரல் பொசிஷன்ல இருந்துட்டு ரொம்ப அந்த ஐன்றதுல இருந்து வெளியில வந்ததுனால நம்ம அப்படி திங்க் பண்ணிட்டு நம்ம பண்ணா அந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது. கொடுத்துட்டு என்ன மேக்ஸிமம் ரெஃபரன்சஸ் கொடுக்க முடியுமோ, எப்படி மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணிட்டு கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு விட்டுடலாம். நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு வே. ஹவ் எல்ஸ் கேன் ஐ யூஸ் கர்ம யோகா ஹியர்? ஃபர்ஸ்ட் திங், இன்டென்ஷன் செட்டிங். ஸோ என்னோட இன்டென்ஷன் இஸ் டு ஹீல் மை பீப்புள். ஸோ அது ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன். செகண்ட் திங் வந்து புத்தி யோகா சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுக்கான நாலேஜ் கெயின் பண்ணிட்டு அண்ட் தென் அதை வந்து கர்ம யோகா இது நான் பண்ண போகிறது, நான் பெஸ்ட்டாக நான் கொடுக்க போகிறேன். இந்த ரிசல்ட் மேலே அட்டாச்மெண்ட் கிடையாது. ஸோ கிருஷ்ணருக்கு பண்ணும்போது அஃப்கோர்ஸ் பியோர் ஹார்ட்டடாக தான் பண்ண போகிறோம். ஸோ முழுக்க கொடுத்துட்டு விட்டுருணும்க்கா. இதாங்க தோணுச்சு. எஸ். ஸோ கர்மாவாக அதை பண்ணும்போது, பியோர் வெறும் ஆக்ஷனாக அதை பண்ணும்போது நான் என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருந்தேன், என்னெல்லாம் என்னோட ஸ்டேட் ஆஃப் மைண்டாக இருந்தது, நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ், வாட் இஃப் இட் கோஸ் ராங்னு செல்ஃப் டவுட்ஸ். ஓகே, சம்டைம்ஸ் என்னோட வீக் இமோஷன்ஸ், மை வல்னரபிள் சைட் மைட் கம் அவுட். அப்போது ஒரு பயம், ஒரு பக்கம் அரகன்ஸ், ஒரு பக்கம் ப்ரைட், என்ன வேணா இருக்கலாம். இது கர்மாவாக பண்ணும்போது. வேற கர்ம யோகமாக அதை மாற்றும் போது அது என்ன ஆகிடும்? ஐ எம் கிவிங் இட் மை பெஸ்ட், எனக்கு தெரிஞ்சதை நான் மேக்ஸிமம் பெஸ்ட்டாக கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட். தென் ஐ டேக் காட் சப்போர்ட். ஸோ அதில் நான் டீல் பண்ணும்போது ஐ வாஸ் டீலிங் வித் 10 ஹெவி இமோஷன்ஸ், 10 ஹெவி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இங்கே என்ன ஆயிடுறது? ஒரு தாட், ஒரு இன்டென்ஷன் இல்லையா? ஸோ இந்த சினாரியோவில் கர்மா translated into karma yoga is going to make me in fact a better healer, right? So yes, this is an example from my end. Can someone else சொல்ல முடியறவா சொல்லுங்க, பாக்கி பேர் அந்த டைம்ல யோசிச்சு எனக்கு chat boxல போடுங்க. Think about one difficult situation in your life. அந்த இடத்துல எப்ப நீங்க சமத்துவம்ங்கறத யூஸ் பண்ணி எப்படி, இப்ப here I use the concept of samatvam எப்படி? How did I use the concept of samatva to this scenario in my life?
இது என்னவா இருந்தால் பார்க்கலாம், லெட் மீ கிவ் இட் மை பெஸ்ட் ஷாட், எது வந்தாலும் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு நான் சொல்கிறது. ஐ யூஸ் த கான்செப்ட் ஆஃப் சமத்வா அண்ட் கர்ம யோகா. இப்போ நீங்கள் இந்த சமத்துவத்தை எப்படி யூஸ் பண்ணி உங்கள் லைஃப்பில் இருக்கிற சுச்சுவேஷனை கர்மாவை கர்ம யோகாவாக மாற்ற போகிறீங்க. தோஸ் who are willing to open up, please do. Otherwise chat boxல எனக்கு write it for me, I need to know. All the adults here. இல்லை சொல்ல முடியாதனாலும் யூஸ் த chat box. நான் என்ன கேள்வி கேட்குறேன்னு புரியுறதா? எஸ் 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 அக்கா. மேபி எனக்கு ஒரு சினாரியோ முன்னாடி இருந்ததுக்கா, அதாவது ஐ கேன் ஷேர் இட். எஸ். ஸோ அப்போது இது ஓரளவுக்கு ஒரு நாலேஜ் இருந்தது, உங்களோட ப்ரீவியஸ் செஷன்ஸும் சேர்த்து இருந்ததை வச்சு ஐ வாஸ் ஏபிள் டு டூ இட். ஸோ சினாரியோ வந்து இட்ஸ் எ லீட் ரோல். ஸோ அங்கே வந்து டிஃப்ரெண்ட் டீம் மெம்பர்ஸ். ஸோ சொந்த வெறுப்புலாம் இட் வாஸ் தேர். ஸோ இப்போ தெர் இஸ் அ டெசிஷன், இது வந்து ஆர்கனைசேஷன் லெவல் டெசிஷன். ஸோ அதை வந்து கம்யூனிகேட் பண்ணுறது தான் டியூட்டி. ஆஸ் எ பர்சன் நான் டெசிஷன் எடுக்கிறது கிடையாது. ஸோ டீம் மெம்பர்ஸ்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட், ஒருத்தருக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரியும் இன்னொருத்தருக்கு ஃபேவர் பண்ணாத மாதிரியும். ஸோ அந்த இடத்துல ஐ டென்ட் டேக் அ பயாஸ்டு டெசிஷன், இது சொல்லணும் இது சொல்லக்கூடாதுன்னு அப்படி எதுவும் நினைக்கல. சொல்ல வேண்டியதை ஓப்பனாக அந்த ஃபோரம்லேயே சொல்லியாச்சு. ஸோ அதுதான் என்னோட ரோல், அதுதான் என் டியூட்டியே, அதை சொல்லியாச்சு. ஸோ அந்த நேரத்துக்கு இது எதுவுமே நடக்கலை. பட் லேட்டர் டேஸில் இட் பேக் ஃபயர்ட். பட் ஐ டுக் இட் லைக் நியூட்ரலாக தான்க்கா அதை எடுத்துக்கிட்டேன். எனக்கு சக்ஸஸாகவும் அதை நான் பார்த்துக்கல, ஒரு ஃபெயிலியராகவும் அதை எடுத்துக்கல, அதில் ஒரு லெசனாக தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ மேபி அதை வேற மாதிரி கம்யூனிகேட் பண்ணியிருந்தா இட் would have gone different அப்படின்ற மாதிரி தோணுச்சுக்கா. Okay, and that became a lesson rather than beating yourself up. ஆமாம். So அந்த டைமில். Okay, so Samatvam helped that way. Yes. Amazing. Anybody else? சௌமியா, இப்போ எக்ஸாம் டைம் நடந்துன்னு இருக்கு, நான் சொல்றது கேட்டுன்னு இருக்கியா? உனக்கு புரியுதா? என்னம்மா? கொஞ்சம் கொஞ்சம். ஓகே, இப்போ எக்ஸாம் நடக்கிறது, அப்ப நீ என்ன பண்ணணும்? ஹார்ட் ஒர்க் போட்டு படிக்கணும். ஓகே, ஹார்ட் ஒர்க் மட்டும் போதுமா? இல்ல. எக்ஸாம் நல்லபடியா எழுதணுங்கிறது உன்னோட டியூட்டி. ஓகே, இப்போ இதை கர்ம யோகாவா மாற்றணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, படிக்கிறத நன்னா படிக்கணும், எக்ஸாம் எழுதுறத உன்னோடைய ஸ்ட்ரென்த்துக்கு நன்னா எழுதணும், ரிசல்ட் உன்னால் முடிஞ்ச பெஸ்ட்டாக பண்ணணும். பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகிட்ட விட்டுடணும். அப்போ ரிசல்ட் வருது எப்படி, அதை எப்படி ரிசீவ் பண்ணிக்கணும்? ஹாப்பியா, என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, என்னவா இருந்தாலும் ஐ எம் ஓகே, ஐ வில் லேர்ன் ஃப்ரம் இட் அண்ட் மூவ் ஆன். நான் நெக்ஸ்ட் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண போகிறேன். இந்த தடவை மேக்ஸில் 80 வந்தது, 100 வரலன்னு அழக்கூடாது, இல்லை 80 வந்துடுதுன்னு சந்தோஷமும் படக்கூடாது. ஓகே, இம்ப்ரூவ். ஓகே. சொல்லுடா கண்ணா. வித்யுத், புரிஞ்சுதா? நான் என்ன சொன்னேன்னு புரிஞ்சுதா உனக்கு? நமஸ்காரம் அம்மா, சாரிமா இருக்கலா? மியூட்ல இருக்கான். அது கான்சென்ட்ரேஷன். கான்சென்ட்ரேஷன் என்னது கான்சென்ட்ரேஷன்? நீங்க இது
சௌமியா அக்கா கிட்ட கேட்டேன்ல, ஆ. அது வந்து நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டேன்ல, ம். அதுக்கு வந்து அந்த ஆன்சர் வந்து கான்சென்ட்ரேஷன். ஓ, சௌமியா அக்கா என்ன கிளாஸ் படிக்கிறா தெரியுமாப்பா? தெரியாது. ஓகே, 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் போறா. ஸோ வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டும் பத்தாதுல்ல, ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும்ல. ஸ்மார்ட் ஒர்க் அண்ட் கான்சென்ட்ரேஷன். ம். அதுதான் நான் அந்த அக்கா சொல்லுவான்னு நினைச்சேன். ஆனா நான் சொல்லிட்டேன். சூப்பர். சரி, கர்ம யோகத்துக்கு வா. அது என்ன புரிஞ்சுதுன்னு சொல்லு. அது என்னது? எனக்கு இதுதான் புரிஞ்சிச்சு. சரி, சூப்பர். நல்லது. கர்ம யோகம் என்னன்னா, போடுறேன். போடு. கர்ம யோகம்னா என்னன்னா, இப்போ உனக்கு ஒரு ஆர்ட் நீ உன்னோட ஸ்கில்ஸ், நீ என்ன ஹாபிஸ், ஃப்ரீ டைம்ல என்னெல்லாம் பண்ணுவ? டிவி பார்ப்பேன், அப்புறம் விளையாடுவேன், அப்புறம் ஆர்ட் ஒர்க், பாட்டு கத்துக்கிறது இல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்கிறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவியா? வெளியே போய் சமயம். ஒன் அட் a டைம். அதுக்கப்புறம் நாங்க வெளியே போய் விளையாடுவோம் சம்டைம் சொல்லி அம்மா கிட்ட தான். ஓகே. இல்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்னெல்லாம் பண்ணுவேள்? டேக்வாண்டோ கிளாஸ். புரியவே இல்லடா, ஏதாவது ஒன்று சொல்லு. டேக்வாண்டோ கிளாஸ். டேக்வாண்டோ கிளாஸ், அமேசிங். யாரு டேக்வாண்டோ சொன்னா? யாரு சொன்னா டேக்வாண்டோன்னு? அது வந்து செல்ஃப் டிஃபென்ஸ். விஸ்வருத் சொல்லிட்டு இருக்கானா வித்யுத் சொல்லிட்டு இருக்கானா? வித்யுத். அதுக்கு எதுக்குடா நீ பதில் சொல்ற, அவன் பதில் சொல்லட்டுமேடா. சரி வித்யுத். ஓகே விஸ்வத், நான் சொல்றத கேட்கணும். ஓகே வித்யுத்க்கு நான் சொல்ல போறேன். அதை உன்னோட கேஸ்லயே நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்புறமா. வித்யுத், டேக்வாண்டோ கிளாஸ்ல இப்போ ஒரு காம்படிஷன் வருது, சரியா? ஓகே. இந்த காம்படிஷன்ல உன் பேர் கொடுத்துருக்கா அம்மா. ஓகே, இப்போ இதை கர்ம யோகமா பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு நான் சொல்ல போறேன். அந்த காம்படிஷனுக்கு நீ என்ன பண்ணுவ? அந்த காம்படிஷன் போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நீ என்ன பண்ணுவ? பிளாக்ஸ் கத்துக்கணும். சரி. பஞ்சஸ் கத்துக்கணும். சரி. கிக்ஸ் கத்துக்கணும். சரி. எல்லாத்தையும் கத்துப்ப, அப்புறம் என்ன பண்ணுவ? அப்புறம் வந்து பிராக்டிஸ் பண்ணணும், கரெக்டா? சரி, பிராக்டிஸ் பண்ணும்போது நீ என்ன நினைக்கணும் மைண்ட்ல? எஸ் சாரதா. மேம், நீங்க பேசுற வரைக்கும் நான் ஹோம்வொர்க் எழுதுறேன். சரிப்பா. நீ காம்படிஷனுக்கு போகணும்ப்பா. நீ கிக்ஸ் கத்துப்ப, பஞ்சஸ் கத்துப்ப, எல்லாம் கத்துப்ப. வாட் நெக்ஸ்ட்? ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணி சின்சியராக செய்யணும். யூ ஷுட் நாட் ஹோப் தட் யூ ஷுட் வின். அப்படி வின்னிங் இது ட்ரெண்ட் இருக்கணுமே, வின் பண்ணலைன்னா கொண்டு பண்ணிக்கூடாது. புரியுதா? சொல்லுவாரு. நீ பிராக்டிஸ் பண்ணுவியா? காம்படிஷனுக்கு போகணும்னு நீ பிராக்டிஸ் பண்ணுவியா? பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன மைண்ட்ல வச்சுக்கணும்? Whatever I did, that I have to keep in my mind. இல்லப்பா, what will you actually keep in your mind? What you're supposed, what would be the best thing to think? Concentration. Right, Ra? You just have to think, I'm going to give it my best shot.
அங்க வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் வரணும், நான் செகண்ட் வரணும், ஃபர்ஸ்ட் 5 குள்ள வரணும், அது யோசிக்க வேண்டாம் நீனு. You know what is the best thing to think when you're practicing every time? You just have to think, I should perform best. I just have to give it my best shot. I should perform best. அதோட சரி. And every time I'm practicing, I'm doing it for Bhagavan. Okay? Correct? Then when you go to the competition, because you have given it your best shot, at the competition also you will give it your best shot. Correct? Correct? இப்போ ஒருவேளை உனக்கு பிரைஸ் வந்துட்டு அப்படின்னா அப்ப என்ன பண்ணும்? எனக்கு பிரைஸ் உனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். பட் at that time நீ என்ன நினைச்சுக்கணும்னா, you will just say, okay, Swami வந்து he has rewarded me, he has given me this gift. I did my best and rewarded by God. ஓகே, ஒருவேளை பிரைஸ் கிடைக்கலன்னா, this time this is what Swami has given me, I'm going to improve and become better. அங்க என்ன பண்ணக்கூடாது, எனக்கு மெடல் வரல அப்படின்னு அழக்கூடாது. சீரியஸா கேளு, இட்ஸ் applicable to you. புரியுதா? Why is it important that you should think you're doing it for Bhagavan and you're getting it from Bhagavan? ஏன் அப்படி யோசிக்கணும்? Why that way? Your duty is to give your best. ஏன் அப்படி நினைக்கணும்? Why towards God and from God? ஏன் அப்படி நினைக்கணும்? This is for all the kids listening. மோக்ஷிதா, சௌமியா, எல்லாருக்கும். My duty is to give. ஏன் தெரியுமா? நான் சொல்லட்டுமா? Is it okay for me to say the answer? You're okay to listen? சரி. Thank you மோக்ஷிதா. சரி. ஏன் தெரியுமா நம்ம சுவாமிக்காக பண்ணணும்? Swami is doing everything for us. இன்னைக்கு நீ மம்மு சாப்பிட்றது முதற்கொண்டு Swami is taking care of. Swami is with you all the time. அப்பா அம்மா இருக்காலோ, brothers sisters இருக்காலோ, friends இருக்காலோ, Swami is going to be with you all the time. Swami is supporting you all the time. Swami is helping you all the time. அப்போ whatever you do, if you think you're doing it for Bhagavan, அப்போ என்ன ஆகும்? If someone is really helping you, Vidyut, what would you like to do to them? கேக்குற கேள்வி புரியுதாடா? யாராவது உனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தா அப்போ உனக்கு என்ன தோணும்? How would you talk to them? How would you be with them? I'd be good with them. And Helpful with them. okay. And you would be thankful to them because they keep helping you every time. So அதுதான் இது. Every time you do something, you are very thankful to Bhagavan for being there with you, giving you the strength. Taekwondo classல strength வேணும்ல, உனக்கு பலம் வேணும்ல, கிக் பண்றதுக்கு, பஞ்ச் பண்றதுக்கெல்லாம். Who is giving you that thing? Our body. பாடிக்குள்ள எனர்ஜி யார் கொடுக்குறாப்பா? Bhagavan. சொல்லு 100% சொல்லு. Bhagavan. கொடுக்குறாரா? அப்ப you just say I'm doing this for you அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம்னா, don't you think that's a really good thing to do? I don't know. Bhagavan is giving. Say I am for you I am doing. For Bhagavan I am doing. அப்படின்னு சொல்லி sincere efforts மட்டும் போடுறேன் சொல்றாங்க. When okay, உனக்கு யாராவது உனக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்றா, you want to give them something, நீ அதை வேண்டா வெறுப்பா ஏதோ அப்படி something அப்படி கொடுப்பியா? You will give your best gift to them. I will give it my best gift to them. So that is what
Bhagavad Gita Lord Krishna says, I am here for you all the time. I'm always helping you. I'm always supporting you. I'm always creating magic for you. Okay? But if you also try and give your best to me, I'm always going to be there. I'll be so happy that I'm always going to help you. நான் சொல்ற விஷயம் புரியுதா? இப்போ புரிஞ்சிச்சு. புரிஞ்சுதா? ம். But don't get upset that one time you are getting a prize, another time you will not get a prize. Sometimes I might not give you the prize because you are to get better. நான் இப்பவே பிரைஸ் கொடுத்துட்டேன்னா நீ ரொம்ப ப்ரௌட் ஆயிடுவ. So to make things even better for you to perform better, sometimes I will give you the prize, sometimes I might not. Don't think I am leaving you away, but I'm still going to be with you. That is what Krishna says. மீன்ஸ் லைக் ஒரு திங்கை வந்து நம்ம வந்து லூஸ் பண்ணிடுறோம், அது நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்றோம். லூஸ் பண்றது வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் உனக்கு ஃபெயிலியர் கொடுக்கிறார் சுவாமி. இட் இஸ் நாட் டு புட் யூ டவுன். ஓகே? ஏதோ ஒரு லெசன் இருக்கு, அந்த லெசன் நீ கத்துக்கிறதுக்காக தான் அங்க ஃபெயிலியர் கொடுக்கிறார். சுவாமி கேன் நெவர் புட் யூ டவுன். சுவாமி இஸ் ஆல்வேஸ் தேர் டு ஹெல்ப் யூ. யாராவது சுவாமி கண்ணை குத்திடும் சொல்லி பயமுறுத்தி இருக்காளா? அதுல யாருன்னு சொல்லு, நான் பேசுறேன். ராங் ஸ்டேட்மெண்ட்ஸ். Swami will never do that. Swami is always there to help you from people who might trick your eyes. புரியுதா? Swami is there to help you all the time, always with you, within you. Your best friend, giving you everything. The best thing you can do for Swami is, okay, நான் என்ன வேணா பண்றேன், whatever I'm doing, okay, நான் உனக்கு ஸ்பெஷலா எதுவும் பண்ணல, பட் வாட் எவர் லிட்டில் திங்ஸ் ஐ எம் ஆல்ரெடி டூயிங், ஐ எம் டெடிகேட்டிங் இட் டு யூ. ஓகே? ஸோ தட் வே என்ன நடக்கும்? That way என்ன நடக்கும்? We are going to get more strength. And we are going to be not upset when sad things happen. புரிஞ்சுதா? மோக்ஷிதா புரிஞ்சுதா? வித்யுத் விஷ்ருத் ஹோம்வொர்க் எழுதிட்டு இருக்கானோ? புரிஞ்சுதா வித்யுத்? வித்யுத் புரிஞ்சுதா கேக்குறேன். புரிஞ்சிச்சு. சூப்பர். மோக்ஷிதா புரிஞ்சுதா? When good things happen, God is giving you gifts. When bad things happen, He is not leaving you. He is saying you have to get better from here. அதனால நீ எது பண்ணாலும் just think, I'm doing this for Lord Krishna. And whatever you get in return, first rank வந்தாலும் சரி, last rank வந்தாலும் சரி, God is there with you to help you. You just have to get better. அதுக்காக தான் அந்த லாஸ்ட் ரேங்க். அதுக்காக தான் அந்த டேக்வாண்டோ காம்படிஷன்ல நம்ம ப்ராபப்ளி வின் பண்ணாம போவோம். அவ்வளவுதான். திஸ் இஸ் கர்ம யோகா. நீ எது பண்ணாலும் சுவாமிக்கு பண்றேன்னு நினைச்சுக்கோ. Whatever you get in return, it is Swami's gift for you. It is just to make you better and better and better. That is called karma yoga. என்னது? கர்ம யோகா. என்ன பட்டு? அங்க போய் பேசு. ஓகேவா? புரிஞ்சுதா? இங்க இருக்கிற பெரியவாள்களாம் எனக்கு எவ்வளவு கிட்டிஷா அது இருந்து தெரியல, பட் ஐ பிலீவ் அதுதான் கர்ம யோகா. திஸ் இஸ் வாட் கர்ம யோகா இஸ். ரைட்? ஸோ சமத்துவம், என்ன வந்தாலும் சமத்துவம். ஸோ கர்ம யோகத்துல ஒரு பில்லர் என்ன? சமத்துவம். எது வந்தாலும் it is for our betterment. Because in the scheme of the universe, in the scheme of divinity, there are no punishments. நம்ம ஜீவாத்மால இருந்து பரமாத்மா லெவலுக்கு எலிவேட் ஆகணும். அதுக்கு நீ அடி கொடுத்தாதான் எலிவேட் ஆவேனா அடி கொடுப்பார், கொஞ்சனா எலிவேட் ஆவேனா கொஞ்சுவார். தட் இஸ் அப் டு இந்த பரமாத்மன், அந்த சைத்தன்யம் அதை பார்த்துக்கும். இந்த விஷயங்கள்லாம் நம்மளோட இதுக்கு எட்டாததுனால நம்ம சிம்பிளா அதை எப்படி கர்ம யோகத்து மூலமா புரிஞ்சுக்கணும். நான் பண்றத சுவாமிக்கு பண்றேன். எவ்ரிதிங் ஐ டூ இஸ் an act of worship.
அதை நான் பக்தியோட பூஜையா பண்ணிட்டேன்னா ஐம் கோயிங் டு கிவ் இட் மை பெஸ்ட். நம்ம உலகத்திலே இம்பார்ட்டன்ட், இப்போ ஒரு விஐபி நம்ம பார்த்துக்க வர நம்ம என்ன பண்ணுவோம்? விவிஐபி வர, சப்போஸ் அம்பானி இஸ் விசிட்டிங் யுவர் ஹவுஸ் அப்படின்னு வச்சுப்போம். வாட் வில் யூ பி டூயிங்? வில் சடன்லி கிளீன் அப் யுவர் ஹவுஸ், white wash பண்ணவேல், you will arrange things, organize things, you will put up your best dress, you will create the best meal, you will prepare the best food, எல்லாம் பண்ணுவோம். சர்வ் பண்ணும்போது பாத்திரத்துல இருந்து எல்லாம் பல 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 பலன்னு இருக்கும். புதுசா கிராக்கரிலாம் வாங்கி வச்சுப்பேன். அம்பானிக்கு இப்படி பண்ணவேல்னா அப்ப சுவாமிக்கு எப்படி பண்ணணும்? அதோட சூப்பரா பண்ணணும்ல. அப்போ சுவாமி டசன்ட் சே எனக்காக தனியா வீடை ஒயிட் வாஷ் பண்ணு, வீடை கிளீன் பண்ணு. தட் இஸ் நாட் வாட் பகவான் இஸ் ஆஸ்கிங் யூ டு டு. ஹி சேஸ் நீ பண்றது எது பண்றையோ நீ பெஸ்டா பண்ணு, எனக்கு பண்றேன்னு நினைச்சிட்டு பண்ணு. நீ யாருக்காகவும் பண்ண வேண்டாம், உனக்காக எனக்காக பண்ணு. ரைட்? நீ பண்ற விஷயத்துக்கு என்ன ரிசல்ட் வந்தாலும் அது என்னோட ப்ராப்ளம், தட்ஸ் நாட் யோர்ஸ். ஐ எம் ஹியர் டு ஆல்வேஸ் டேக் கேர் ஆஃப் யூ அப்படின்னு அவர் சொல்றார். அர்ஜுனன் கிட்ட சொல்றார், நம்ம கிட்ட அதே தான் சொல்றார். So here Arjuna is told, உன் வேலை இங்க அதர்மத்துக்கு எதிர்த்தாப்புல போர் புரியுது, அதை நீ பண்ணு. என்ன ஆகும் போர்லங்கிறது, நீ அவளை டிஃபீட் பண்ண போறியோ நீ தோக்க போறியோ, தட் இஸ் மை ப்ராப்ளம். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி சொல்லுவா. இதெல்லாம் கேட்டு முடிச்சோடனே, திஸ் இஸ் ஸ்டோரி, லிசன் எவ்ரிபடி. இதெல்லாம் அவர் சொல்றாரா? இந்த பகவத்கீதா 700 ஸ்லோகமும் கேட்டு முடிக்கிறாரா அர்ஜுனன். அண்ட் தென் அர்ஜுனா சேஸ், சரி கிருஷ்ணா எனக்கு புரிஞ்சுடுது, நீ என்ன சொல்ற நான் பண்றேன், நீ எனக்கு டெஸ்ட் வை அப்படிங்கிறார். என்ன சொல்ற? டெஸ்ட் வை, நீ இப்ப சொல்லி கொடுத்ததெல்லாம் நான் கத்துட்டேனான்னு பாக்குறேன் அப்படிங்கிறார். கிருஷ்ணா சொன்னா, நான் இப்ப டெஸ்ட் வைக்க மாட்டேன், எப்ப டெஸ்ட் வைக்கணுமோ அப்ப வைப்பேன், நீ என்ன பண்றன்னு அப்ப பாக்குறேன் அப்படிங்கிறார். கர்ணனோட யுத்தம் நடக்கிறது, இட் இஸ் ஆல்மோஸ்ட் halfway through the war. 10 நாளோ 11 நாளோ தான் யுத்தம், 18 நாள் யுத்தத்துல halfway through the war தான் கர்ணனோட யுத்தம் நடக்கிறது. மகாபாரத யுத்தத்துல மட்டும் கௌரவா சைடு இருந்த ஒருத்தரும் ஒரு லட்சியம் வச்சிருந்தான், நான் தாண்டா அர்ஜுனனை போட்டு தள்ள போறேன் அப்படின்னு. எவ்ரிபடி had this aspiration, அர்ஜுனனை நான் தான் வீழ்த்த போறேன், நான் பலசாலி. எல்லாருக்கும் அந்த மைண்ட்ல ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்குது, அர்ஜுனனை நான் ஒருவேளை வீழ்த்திட்டேன்னா அர்ஜுனனே நான் வீழ்த்தினேங்கிற பெருமை எனக்கு வந்துடும். ஸோ எல்லாருக்கும் மைண்ட்ல ஒரு ஆஸ்பிரேஷன் என்ன இருந்தது, நான் அர்ஜுனனோட சண்டை போடணும் அப்படின்னு. அப்போ அப்படி இருக்கும்போது கௌரவ சேனை எவ்வளோ பெருசு நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம், மோர் தென் half ஆஃப் பாண்டவர்களுடைய சேனை. மீன்ஸ் லைக் 100. 50% மோர். ஓகே, அப்போ அர்ஜுனன் ஒரு இடத்துக்கு போறான்னா அவனை எதிர்த்து வர ஆரோஸ் எவ்வளவு இருக்கும்? அப்போ இத மாதிரி போயின்னு இருக்கும் போது எதிர்த்தாப்புல கர்ணன் நின்னுட்டு இருக்கான், துரியோதனாதிகள் நின்னுட்டு இருக்கான். திடீர்னு கிருஷ்ணர் தேரோட்டியா இருக்கார் இல்லையா, கிருஷ்ணர் என்ன பண்றாரு, தேரை நிறுத்துறார். அப்ப அர்ஜுனன் கேக்குறான், கிருஷ்ணா நீ இப்படி ஒரு நிமிஷம் நின்னா எல்லா அம்பும் என் மேல பாயும், என்ன பண்ணிட்டு இருக்க நீ, தேரை ஓட்டிட்டு போ அப்படிங்கிறான். கிருஷ்ணர் சொல்ற, உன்னோட ஹார்சஸ் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுது, நீ அதற்கு இறக்கி தண்ணி கொடு, அதுக்கப்புறம் தான் தேரை ஓட்டிட்டு போக முடியும். ஐ கேன் நாட் ரைட் யுவர் ஹார்சஸ் லைக் திஸ். என்ன சொல்ற, உன்னுடைய ஹார்சஸ் ஆர் டூ டயர்ட் டு கோ ஆன், நீ இப்போ அதுக்கு தண்ணி பாய்ச்சே ஆகணும், அப்பதான் அது போகும், அப்பதான் என்னால ஓட்டிட்டு போக முடியும், என்னால முடியாது அப்படிங்கிறார். அர்ஜுனா ட்ரைஸ் டு ரீசன், என்னடா கிருஷ்ணா இப்படி சொல்ற நீ, இந்த நேரத்துல வந்து பாரு எதிர்த்தாப்புல நின்று இருக்கான் பாரு, போட்டு தள்ளிடுவான், ஒரு இன்ச்சு கேப் இருக்காது என் உடம்புல அப்படிங்கிறார். நீ என்ன சொல்ற, எங்க இருந்து இங்க போய் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுப்பேன் நான் இவாளுக்கு அப்படின்னு. இந்த ஹார்சஸ்க்கு 2 குதிரைக்கும் நான் எங்க இருந்து இப்ப தண்ணி எடுத்துட்டு வருவேன், நடு யுத்த கஷேத்திரத்துல நின்று இருக்கோம், ஒரு நிமிஷம் இங்க அங்க அசைஞ்சேன்னா என்ன பண்ணுவான்னு தெரியாது, நீ வந்து என்னை தண்ணி எடுத்துன்னு வந்து கொடுங்கிற நியாயமா நீ பண்றதுன்னு கேட்கிறார் அர்ஜுனன். கிருஷ்ணன் சொல்ற, நான் பண்றதை நீ நான் சொல்றதை நீ கேட்பியா மாட்டியா அப்படிங்கிற. இப்போ எனக்கு வேற ஏதாவது சாய்ஸ் இருக்கா, நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கிறார். நீ பானத்தை விடு, பூமியில ஜலம் வரும்,
அதை பிடிச்ச உன் குதிரைக்கு கொடு. முதல்ல இறங்கு கீழே, குதிரைய தேர்ல இருந்து அவுத்து விடு, பானத்தை விடு, வர ஜலத்தை அதுக்கு கொடு, திருப்பி நீ கட்டு அப்படிங்கிறார். அர்ஜுனனுக்கு வந்து டோட்டல் டிஸ்பிலீஃப்ல இருக்கான். இவன் என்னமோ மாட்டி விடுறான் தெரியல அப்படின்னு. சரி போ, அவன் ஏதோ ஹீஸ் ஹேவிங் சம்திங் இன் மைண்ட் அப்படின்னு கடைசியா மைண்டுக்குள்ள டிசைட் பண்ணி அர்ஜுனன் இறங்குறான், அம்ப விடுறான், தண்ணி உள்ள இருந்து வருது, குதிரையை கழட்டி குதிரைக்கு தண்ணி பாய்ச்சி அது நன்னா தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி அதை ரத்தத்தோட பூட்டி மேலே ஏறி வரான். ஏறி வந்து சரி கிருஷ்ணா, நவ் வி ஆர் ஆல் குட், கேன் வி கோ அப்படின்னு கேட்குறான். அப்பதான் அவனுக்கு ஒரு நிமிஷம் ஸ்ட்ரைக்கா இருக்கு. இவ்வளோ நேரம் ஒரு அம்பு கூட என் மேல வந்து விழல, என்னை யாருமே அட்டாக் பண்ணல, எல்லாம் ஏத்தாப்புல தான் நின்றுட்டு இருக்கான். என்ன நடந்ததுன்னு ஒரு நிமிஷம் அர்ஜுனா லுக்ஸ் அப் டு கிருஷ்ணா டு சி. கிருஷ்ணா ஒரு நிமிஷம் பாக்குறான், என்ன நடந்திருக்கும், ஏன் யாருமே இவனை அட்டாக் பண்ணாம இவ்வளோ நேரமா என்ன எப்படி சும்மா ஒட்டு வச்சா அப்படின்னு யோசிச்சுட்டு இஸ் லுக்கிங் அட் கிருஷ்ணா. ஃபைனலி பார்த்தா கிருஷ்ணர் விருந்தாவனத்துல இருக்க போது திரிபங்க ஸ்வரூபம்னு சொல்வா. 3 இடத்துல வளைவு வர அந்த ஸ்வரூபம், அதை பார்த்து மோகிச்சு போகாதவா கிடையாது. அந்த போஸ்ல அந்த ரூபத்தை எடுத்துன்னு நின்றுட்டு இருக்க. எதிர்த்தாப்புல நின்ன கௌரவர்கள் எல்லாரும் அந்த ரூபத்தை பார்த்து லயிச்சு போய் மோகிச்சு போய் அப்படியே நின்றுட்டு இருக்கா. அர்ஜுனனை எடுத்து அம்பு விட்டு அவனை வீழ்த்தணும்னு யாருக்குமே ஸ்ட்ரைக்கே ஆகல. யாருக்குமே தோணல. அந்த அளவுக்கு டெலியூடடா மோகிச்சு போய் கிருஷ்ணனுடைய ஸ்வரூபத்துல நின்றுட்டு இருக்கான். அர்ஜுனன் போனானே, இறங்கினானே, இவ்வளவு நேரம் நிராயுத பாணியா நின்னானே, இவனை ஒரு அம்பை விட்டுருக்கலாமேன்னு எவன் புத்தியிலையும் வரவே இல்லை அந்த தாட்டே. இது எப்ப அர்ஜுனனுக்கு தெரியறதுன்னா கிருஷ்ணருடைய அந்த ஸ்வரூபத்தை பார்த்த உடனே அவனுக்கு புரிக்கிறது, ஓஹோ இதனாலதான் இவ்வளவு நேரம் ஐ வாஸ் பீயிங் ப்ரொடெக்டட். அப்போ இங்க கர்ம யோகத்துக்கு திஸ் ஸ்டோரி இஸ் அ குட் எக்ஸாம்பிள். கிருஷ்ணன் விதிச்ச வேலைய நான் பண்ணினேன்னா ஓகே, ஐ டோன்ட் ஹாவ் டு வரி இது நடக்குமா நடக்காதா, ஐ வில் கெட் அட்டாக்ட், I will survive, I will not, that is not my problem. Okay, it is his problem, he took care of it. எப்படி அவன் பண்ணினாங்க அந்த திரிபங்க லலித ஸ்வரூபத்தை பார்க்க மாட்டோமான்னு ஏங்கினவா நிறைய பேர். அதை ஃப்ரீயா கொடுத்தான் வாழ்க்கை கௌரவர்களுக்கு. அண்ட் அந்த கதையில என்ன வருதுன்னா அர்ஜுனனும் ஒரு நிமிஷம் மோகிச்சு போய் நின்னுட்டானா அந்த ஸ்வரூபத்தை பார்த்த உடனே. It took him a few seconds to realize, oh இதனாலதான் அவ வந்து இவ்வளவு நேரம். So when he is taking care of things we don't have to worry. அதனால்தான் கிருஷ்ணா சேஸ் அது என்ன விதிச்சிருக்கோ that's already my thing, my problem. உன் வேலையை மட்டும் நீ பண்ணு, பாக்கியெல்லாம் நான் ரொம்ப ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணி நான் தான் இங்க பண்ணணும், நான் தான் செய்யணும். அர்ஜுனன் வந்து ஐயோ நான் தானே என்னை காப்பாத்திக்கணும், நான் இறங்கி போனா என்னை யாராவது அம்பு விட்டு சாகடிச்சிருவாளோன்னு அவன் அந்த தாட்லயே நின்று இருந்தானா என்ன ஆயிருக்கும், ரத்தம் அங்கேயே நின்று இருக்கும். இதுதான் அர்ஜுனனுக்கு நடந்த டெஸ்ட். பகவத்கீதாவை ஒழுங்கா புரிஞ்சுனானா இல்லையாங்கிறதுக்கு கிருஷ்ணர் டெஸ்ட் பண்ண இடம் இதுதான். புரியுதா? Therefore கர்ம யோகத்துல முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஃபர்ஸ்ட் சமத்துவம், ரெண்டாவது 49 ஸ்லோகம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம், கர்மசு கௌஷலம். ரெண்டு இதையும் சொல்லாம கர்ம யோகத்தை பத்தி நம்ம சொல்ல மாட்டோம். பட் குழந்தைகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் 2 கான்செப்டையும் சொல்லிட்டேன். பட் இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, சமத்துவம் யோக உச்சியதே. யோகத்துல இருந்து ஒரு காரியத்தையும் பண்ணு, என்ன ரிசல்ட் கிடைக்கிறதோ சமமா இரு. நீ அப்படி இருந்தா யூ வில் பிகம் டிட்டாச். டிட்டாச்சா இருக்கிறது தான் யோகத்துல இருந்து ஒரு கர்மத்தை பண்றதுன்னு. சங்கம் தியக்த்வா யோகஸ்தஹ குரு கர்மாணி. புரிஞ்சுதா? So Sharada ma'am, I read your chat. So you're teaching your child with the intention of creating him as a good student. Yes. So
So from your part you're giving your best. இப்போ இங்க ஒரு குட்டி ட்விஸ்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நீங்க அவ்வளவு எஃபர்ட் போடுறீங்க, ஒருவேளை உங்க குழந்தை நீங்க போடுற எஃபர்ட்டுக்கு எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் வரல அப்படின்னு இருந்ததுன்னா அங்க நீங்க என்ன பண்ணணும்? நான் வந்து கர்ம யோகத்துக்காக சொல்றேன், அப்படிதான் இருக்கும்னு நான் சொல்ல வரல, தப்பா நினைச்சுக்காதே. இன் டர்ம்ஸ் ஆஃப் கர்ம யோகா ஐம் சேயிங், இப்போ நீங்க ஒரு ரியல் லைஃப் சிச்சுவேஷன் சொல்லியிருக்கேன், நீங்க எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்க உங்க குழந்தைக்காக, நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வரலன்னா ஒரு வேலை இதை ஏன் சொன்னேன் அப்படின்னா, ஒரு சில டைம் எனக்கே தோணி இருக்கு. அதாவது நான் வந்து அவனுக்கு நல்லா சொல்லி கொடுக்குறேன், அவனும் நல்லா தான் பண்றான். ஆனா வந்து அவனுக்கு வந்து அந்த சொல்ற மாதிரி நமக்கு ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு அவார்டோ ஒரு ரெகக்னேஷனோ கிடைக்கும் போது நமக்கு ஏற்படுற அந்த சந்தோஷம் வந்து சில டைம் அது வந்து என்ன தோணும்னா, நம்ம இவ்வளவு சொல்லி கொடுத்துருக்கோம், அவனும் நல்லா பண்றான், ஆனா அவனுக்கு ஒரு ரெகக்னேஷன் இல்லையே, அப்படி வந்து கிடைக்கலையே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் சம்டைம்ஸ். ஆனா இப்போ வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம கொடுக்குறோம், அவனும் அவனுக்கு உண்டான அந்த பெஸ்ட், அந்த அவனுக்கு உண்டான அந்த ஏஜுக்கு அந்த பெஸ்ட் அவனும் பண்றான். ஆனா அதுல சில டைம் வந்து அவனுக்கு அந்த ரெகக்னிஷன் கிடைக்கிறது. அப்படி கிடைக்கல அப்படின்னாலும் நம்ம அதை வந்து பெரிய விஷயமா எடுத்துக்க கூடாது. அவனுக்கும் வந்துட்டு இப்போ நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, நம்மளோட பெஸ்ட் கொடுக்குறோம், அவனும் அவனோட பெஸ்ட் கொடுக்குறான். அதுல வந்து நம்ம அந்த நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அவார்டையோ இல்ல ரெகக்னிஷனோ இல்ல அடுத்தவா வந்து சொல்லணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதையோ வந்து எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கறத நான் தெரிஞ்சுட்டேன் சொல்றேன். சோ அங்க நம்ம என்ன பண்ண போறோம், இவனோட மோல்டிங் அந்த ரெகக்னிஷன் வராதுல there is some lesson he will learn, some molding to happen அப்படின்னு அதை எடுத்துட்டேன்னா அவனுக்கும் நீங்க ஃபெயிலியரை ஹேண்டில் பண்றதை கத்து கொடுத்துருவேன். குட் எக்ஸாம்பிள். இப்போ சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, நீ இப்படி பண்ணணும், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்தே ஆகணும், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வரல, அங்க நம்மளுக்கே இது தெரிஞ்சோ தெரியாமலோ குழந்தைக்கு இன்னும் ட்ராமா தான் கிரியேட் பண்றோம். இஃப் வி ஆப்ரேட் அவுட் ஆஃப் ரிசல்ட் ஓரியன்டட் ஆக்ஷன், நம்ம என்ன பண்ணலாம், என்னோட பெஸ்ட் எஃபர்ட் நான் கொடுக்குறேன், குழந்தைய அதோட பெஸ்ட் பண்ணட்டும், லெட் அஸ் என்கரேஜ் ஹிம் டு கிவ் இட் ஹிஸ் பெஸ்ட் ஷாட். ஃபெயிலியர்ஸ் வந்துச்சுன்னா குழந்தைக்கு சொல்லி கொடுங்க, ஃபெயிலியர் இஸ் ஜஸ்ட் ஃபார் யூ டு லேர்ன் டு கெட் பெட்டர். சக்ஸஸ் வந்ததுன்னா ரொம்ப குதிக்காம லெவல் ஹெட்டடா கிரவுண்டடா இருக்கிறதுக்கும் சக்ஸஸ் கேன் பி அ குட் டீச்சர், அதையும் சொல்லி கொடுங்க. சமத்துவத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு இட்ஸ் அ குட், ஏன்னா அந்த பேலன்ஸ்ட் ஜோன்ல இருக்கும் போது நீங்க எப்போதும் ஹாப்பியா இருக்கலாம். இல்லைன்னா சக்ஸஸ் வரும்போது மட்டும் தான் ஹாப்பியா இருப்பாங்க ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு வந்துடுது இல்லை. இப்போ இன்னைக்கு சொசைட்டில யூ earn a lot of money, that is success. You get recognition, you get awards, that is success. அப்போ அது இல்லாத போது, ரெகக்னிஷன் வேலிடேஷன் இல்லாத போது லைஃப்ல எப்போதும் ரெகக்னிஷன் வேலிடேஷன் கிடைக்காது. காளிதாசன் சொல்ற மாதிரி குட் வந்ததுன்னா பேடும் வரும், பேட் வந்ததுன்னா குட்டும் வரும். ஜஸ்ட் லைக் ஆஃப்டர் டே there is night and after night. இது வந்து காளிதாசனோட கான்செப்ட் தான், இது யாரோ வெஸ்டர்ன் போயட் எழுதினதுல. இந்த கான்செப்டை ஃபர்ஸ்ட் லிட்ரேச்சர்ல கொண்டு வந்தது காளிதாசனோட வாக்கியங்கள், ஸ்லோகம் தான் இது. ஓகே, எப்படி ராத்திரி முடிஞ்சா பகல் வரணுமோ, பகல் முடிஞ்சா ராத்திரி வரணுமோ, அதே மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வில் சேஞ்ச். அப்ப கர்ம யோகத்துல ஒரு வேலையை சொல்லி கொடுக்கறது இஸ் த பெஸ்ட் திங் தட் யூ கேன் கிவ் யுவர் சைல்டு. நைஸ் எக்ஸாம்பிள். ஐ மீன் அது உங்களுக்கு எவ்வளோ தூரம் அதை இன்வைட் பண்ணிக்க முடியுமோ தெரியல, பட் டீச் ஹிம் டு கிவ் இட் இஸ் பெஸ்ட். அண்ட் சக்ஸஸ் வந்தாலும் ஃபெயிலியர் வந்தாலும் ஈக்குவலாக சமத்துவத்தில் இருக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தீஸ் ஆர் ஆல் குட் சான்சஸ். இப்பவுமே வந்து அவனுக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இதுவே எனக்கு எப்படி தோணுதுன்னா, அவனுக்கு வந்து ஏதாவது ஒரு காம்படிஷனோ இல்ல எக்ஸாம்னே வருது அப்படின்னா கூட எவ்வளவு முடியுமோ அதுல வந்து நம்மளுக்கு கிடைக்கும், இது நம்மளுக்கு அவ கொடுப்பா அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு. இப்ப நமக்கு வந்து ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும், இல்ல ஒரு அவார்டு கிடைக்கும், பிரைஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்காம உன்னால எது நீ பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிதான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அவனும் அந்த மாதிரிதான் நினைக்கிறான். நீங்க சொல்ற மாதிரி இப்போ இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ ஒரு காம்படிஷன், ஒரு கலரிங் காம்படிஷன் நடக்கிறது அப்படின்னா, நமக்கு சரி குழந்தைக்கு வின்டர் ஸ்கூல்ல கூட்டின்னு போறோம் அப்படின்னா அங்க சரி நம்மளோட குழந்தைக்கு ஏதாவது பிரைஸ் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சில டைம் நமக்கு தோணும். இப்ப முந்தா நேத்து கூட ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம். அப்ப வந்து எனக்கு அந்த டைம் ஒரு மனசுல
தோணித்து, சரி நம்ம குழந்தை நல்லா பண்றான், அவனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா அங்க கிடைக்கல. ஆனா இன்னைக்கு அவனோட ஸ்கூல்ல இருந்து அவனுக்கு வந்து ஒரு சர்டிபிகேட் கிடைச்சது. அதுல அவனுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவனோட கிளாஸ்ல பண்ணின அந்த இதுல வந்து அவன் சர்டிபிகேட் வாங்கியிருக்கான். அப்ப வந்து இப்ப நீங்க சொன்னேன் இல்லையா, இப்ப நமக்கு ஒண்ணு கடவுள் ஒண்ணு நம்ம எதிர்பார்க்கிறோம் அந்த இடத்துல. ஆனா அந்த இடத்துல நமக்கு அது கிடைக்கிறது இல்ல அப்படிங்கும்போது, அதை விட ஏதாவது நமக்கு சிறப்பா கிடைக்கும், இல்ல நமக்கு அதை விட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒண்ணு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கிறது வந்து இதுதான் எனக்கு தோணுது. இப்ப நம்ம வந்து சொல்லி கொடுக்கிறோம், அதே அதே சேம் டைம் வந்து நம்ம அவனுக்கு சின்னதுல இருந்தே அந்த எண்ணத்தை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த இது வந்து இதுல இருந்து எனக்கு புரியுது. இன்னும் நான் அதை ட்ரெயின் பண்றேன், நானும் ட்ரெயின் ஆறதுக்கு இது இல்ல இட்ஸ் அ குட் ஸ்டெப். ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா, கர்ம யோகம் அவனுக்கு வரத்துக்கு எவ்ரி டைம் ஹி புட்ஸ் அன் எஃபர்ட், என்கரேஜ் தி எஃபர்ட். ஓ நீ இதை ட்ரை பண்ணியிருக்கே, ரொம்ப சூப்பர். டோன்ட் அந்த எஃபர்ட்டுக்கு நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா, ஓ மை எஃபர்ட் இஸ் ரிவார்டட் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூடு வரும். இந்த எஃபர்ட்டுக்கு அக்னாலேஜ்மெண்ட் கிடைக்கிறது. தட்ஸ் அ கிரேட் வே டு பில்ட் ஹிஸ் செல்ஃப் எஸ்டீம் இன் அ பாசிட்டிவ் வே. ஸோ அப்படி தான் நீங்கள் கர்ம யோகத்தை குழந்தைகிட்ட கொண்டு வர முடியும். அதே மாதிரி நீங்கள் ப்ரைஸ் பண்ணும்போதோ இல்லை குழந்தைய புகழும் போதோ, டோன்ட் சே யூ ஆர் அ குட் பாய், சே யூ ஹவ் டன் அ குட் ஜாப். ஐடென்டிட்டி பற்றி பேசுறதை விட யூ ஹவ் டன் அ குட் ஜாப், ஓ நீ பண்ணது சூப்பராக பண்ணியிருக்கே. இப்போ என்ன ஆகும், ஐ ஆம் கேப்பபிள் ஆஃப் டூவிங் குட் திங்ஸ் அப்படிங்கிற ஒரு இது வரும்போது, அப்போ தி ஃபோக்கஸ் ஆன் தி எஃபர்ட் அண்ட் நாட் ஆன் தி ரிசல்ட். அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லும் போது எனக்கு தோணிது, நான் சொன்னேன். கர்ம யோகத்தை குழந்தைகள்கிட்ட கொண்டு வரதுக்கு அவளுடைய எஃபர்ட்டை அக்னாலேஜ் பண்ணுங்கோ, அவளுடைய எஃபர்ட்டை அப்லாட் பண்ணுங்கோ. அண்ட் வென் தே டூ அ குட் ஜாப், நல்ல ஒரு ரிசல்ட் வரும்போது அப்ரிஷியேட் தேர் எஃபர்ட். யூ ஹவ் டன் அ குட் ஜாப். டோன்ட் சே யூ ஆர் அ குட் பாய் அண்ட் தேர்ஃபோர் யூ ஹவ் டன் வெல். அப்படி இல்லை, யூ ஹவ் டன் அ குட் ஜாப். ஸோ அவளுக்கு அவள் ஸ்கில்ஸ் மேலே ஒரு இது வரும், கான்ஃபிடென்ஸ் வரும் இல்லையா? ஸ்கில்ஸ் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அந்த இடத்துல ஐடென்டிட்டி அட்டாச்மெண்ட் இல்லாமல், ஓ நம்ம எஃபர்ட் நன்னா போடணும். ஸோ தட் கேன் பி, தெரில எனக்கு தோணித்து நான் சொன்னேன், தட் கேன் பி ஒரு ஐடியா. தட்ஸ் அன் ஐடியா. கர்ம யோகம் வந்து குழந்தைகளுக்கு வரத்துக்கு. சரி, ஸோ நான் இதோட கிளாஸ் ரேப் அப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் வி வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் யோகா கர்மச கௌஷலம். கர்மத்தில் எக்ஸலன்ஸ் அதுதான் யோகம் அப்படின்னு 49th ஸ்லோகத்தில் பேசுவார். இது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா?